ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்குரிய டேட் பார்த்தீங்கன்னா 26/3/2025 இன்று ஈவினிங் தான் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் கிரேட் எக்ஸாம் ரிலேட்டடான நியூஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து ஆர்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதை தான் நமக்கு மேலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 16/7/2024 அன்றைக்கி தான் வந்து ஒரு 1000 போஸ்டிங் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டிங் இந்த 1000 போஸ்டிங் வந்து கம்யூனிட்டி வைஸாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத நமக்கு கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் புதுசாக வந்து நமக்கு எந்த போஸ்டிங் வந்து ஆட் ஆகலை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் எக்ஸாமுக்கு தேர்வு முடிந்து 7-8 மாதங்களுக்கு மேலே ஆகிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கீங்கிறது இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. தேர்வுகள் நிறையா தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிருக்காங்க. இதை பற்றி பத்திரிகை செய்திலையும் தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா டிஆர்பியிலேருந்து இப்போ தான் செகண்ட் கிரேட் எக்ஸாம் ரிலேட்டடான நமக்கு ஒரு நியூஸே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறீங்க. 1000 போஸ்டிங் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணல. ஏற்கனவே கொடுத்த போஸ்டிங் தான் ஒவ்வொரு கமிட்டிக்கு எவ்வளவு அப்படிங்கிறத நமக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளஸ் சேர்க்கை, அதாவது ஆனண்டம் வந்து 16/7/2024 நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே 1000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த போஸ்டிங் தான் எவ்வளோ கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களோ அதையும் பார்த்துடலாம். ஏற்கனவே ஆட்சேர்ப்பு வாரியத்திலேருந்து 16/7/2024 இந்த டேட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டேட் படி நமக்கு ஒரு தகவல் அறிவிச்சிருந்தாங்க. அறிவிப்பு எண் பார்த்தீங்கன்னா 1/A/2024. இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க கல்வி இயக்குநரகத்தின் கீழ் உள்ள இடைநிலை ஆசிரியர் பணிக்கான விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான 1768 காலி பணியிடங்களை நேரடி ஆட்சேர்ப்பு மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பு எண் 1/2024 தேதி 9/2/2024 வெளியிடப்பட்டது. ஃபஸ்ட்டாக வந்து 1768 போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க. அடுத்து 21/7/2024 அன்று தேர்வு நடைபெற உள்ள அதே ஆட்சேர்ப்பில் 1768 காலியிடங்களுடன் கூடுதலாக 1000 காலியிடங்கள், மொத்தம் வந்து 2768 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். 9/2/2024 தேதியிட்ட அறிவிப்பு எண் 1/2024 குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற அனைத்து விவரங்களும் மாறாமல் இருக்கும். மேலும் இவை அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு ஏற்கனவே நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த 1000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ண செய்தியை கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 1000 வேகன்சி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜிடி 92, ஜிடியில் உமன் பார்த்தீங்கன்னா 122, ஜிடி தமிழ் 40, ஜிடி உமன் தமிழ் 17, ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்எம் 13, ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்எம்டி 3, ஜிடி டபிள்யூடிடபிள்யூ 8, ஜிடி டபிள்யூடிடபிள்யூடி 2. இதோடைய அப்ளிகேஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்துடலாம். இது நிறைய தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரிஞ்சதான். அடுத்து ஜிடி கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 அப்படின்ட்டு ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசி கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிசிக்கு 81, பிசி உமனுக்கு 104, பிசி தமிழுக்கு வந்து 34, பிசி உமன் தமிழ் 14. அடுத்து பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் எவ்வளோ போஸ்டிங் பார்த்துக்கோங்க. அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து எம்பிசி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ டோட்டலாக வேகன்சி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கல, நம்மளே கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். டோட்டலாக 1000 போஸ்டிங்கில் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் உட்பிரிவாக எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் வேகன்சி வந்து 1000 வேகன்சி இருக்குது. இன்னும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமானா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வேகன்சி வந்து நிறையா இருக்குது. இன்னும் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எப்படியும் நமக்கு சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு இன்னும் காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக ஜாப் என்பது ஓரளவு 80க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.